நம்ம பாகிஸ்தானை தூக்கி போட்டு மிதிக்க போறோம். ஒரு யுத்தத்தை நடத்தி பாகிஸ்தானை மொத்தமா அடக்குறக்கு இந்தியா தயாராயிருச்சு. ஆனா உலகத்தோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். உலகத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது அவன் சொந்த பஞ்சாயத்துல பிஸியா இருக்காங்க. நம்மளை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதும் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கீ பிளேயரா சர்வதேச அரசியல்ல இந்தியா மாறிடுச்சு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீயான ஒரு ரோட்வே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது எவனுக்குமே கிடைக்காது. அமெரிக்காவுக்கே கிடைக்காது. அப்ப இந்தியாவை எதுவும் நெருக்கடி தருவார்களா அப்படின்னு கேட்டா நெருக்கடி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது உன் பக்கத்துல அப்படியே வந்து நிப்பேன், உன் பக்கத்துக்கு ஆப்போசிட்லயும் நிப்பேங்கிற மாதிரி அமெரிக்கா சிக்னல் கொடுத்துச்சு. உடனடியாக இந்தியா ஏற்கனவே கையில வச்சிருந்த ஒரு கார்டையும் இறக்கி விட்டு அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்தோம். என்னங்கிறதெல்லாம் விரிவா பார்ப்போம். நடுவுல திருட்டு பைய சீனா செஞ்சதையும் இங்க பார்ப்போம். இப்ப நீங்க செய்யறதெல்லாம் ஒரு தனியான விளையாட்டு. இது இந்த யுத்தத்தை பாதிக்குமான்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச அளவுல பாதிக்காது. இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அடி வாங்கி மிதிபட்டு ஒளிஞ்சு போறது அப்படிங்கிறது காலத்தோட கட்டாயம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. தள்ளி போட முடியுமா? உக்ரைன் மாதிரி ரஷ்யாவை இழுத்து விட்ட மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் சர்வதேச அரசியல்ல எல்லா பயலுகளும் கெட்ட பயலுக அப்படிங்கிறதுக்கு இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நல்ல உதாரணம். முதல்ல உலகத்துல எந்த மூலையிலையும் ஒரு சம்பவம் நடந்தா அமெரிக்கா ரியாக்ட் பண்ணும். அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் கண்டனம் தெரிவிச்சிட்டார்கள். அது சமத்து பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல அப்படிதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதுல உள்ள விஷமத்தனம்லாம் மெதுவா வரும். இதுல எஃபிஐயை பொறுத்தவரையும் இந்தியாவோட தோளோட தோள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டார்கள். அது எதற்கு அப்படின்னா அவர்களோட போட்ட இந்த உடன்படிக்கை தான். இந்த உளவு தகவல்லாம் பரிமாறிக்கப்படும் இந்த மாதிரி விவகாரங்கள்ல எல்லாம் அமெரிக்கா இந்தியாவோட தோளோட தோள் நிற்கும்னு எடுத்துக்கலாம். அதனால நமக்கு எதுவும் யூசேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா சீனாவை நோக்கி பாயும்போது அவனுக்கு தேவைப்படும். அதனால இப்ப நம்ம பாகிஸ்தானை நோக்கி பாயும்போது ஓரளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ட்ரம்ப் தானே இதுல கீ பிளேயரு. ட்ரம்ப்பை பொறுத்தவரை என்ன மனநிலையில இருக்கார் அப்படிங்கிறதா. ட்ரம்ப்பை பொறுத்தவரை நமக்கு ஆதரவா தானே இருப்பார் அப்படின்னு கேட்டா மனுஷன் இப்பெல்லாம் பெரும்பாலும் தரையில இன்டர்வியூவே தரதில்லை. காரணம் தரையில் நின்று கேட்டா ஓவரா சவுண்ட் விடுறாங்கன்னு நினைக்கிறாரோ என்னமோ. பூரா ஃப்ளைட்ல தான் இன்டர்வியூ பூராமே. முக்கியமான விஷயங்களை பூரா ஃப்ளைட்லேயே கேட்டுக்க, நான் இங்கேயே பதில் சொல்றேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா பெரும்பாலான இன்டர்வியூக்கள், பெரும்பாலான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பூராமே ஃப்ளைட்ல இருக்கும்போது தான் நடக்குது. அப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் காசாவோட ஸ்கிரிப்டை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரோ நம்ம நமக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாரு. அமெரிக்கா அதிபர்ப்பா ஏதோ இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும், உளவு தகவல் எதுவும் கிடைச்சிருக்கும் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறது 1500 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டாரு. சப்ஜெக்ட் புரிஞ்சிருந்துச்சு, பைலட்டு கையை விட்டுருப்பா, பிளைனு கடல்ல மோதி இருக்கும். அப்படிதான் அங்க சுத்தி உள்ளவனுங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, சுத்தி உள்ளவனுக்கு எத்தனை பேருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும்னே தெரியாது. காரணம் அமெரிக்கர்களை பொறுத்தவரையும் ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, பணத்தை மட்டும் சம்பாதிக்க கத்துக்கிட்டார்கள். அதனால தொடர்ந்து உலகத்துல ரவுடித்தனம் பண்ணுவாங்க. காரணம் ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்தியாவோட வருகை அப்ப வேர் இஸ் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி தேடி இருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு. சரி ரைட்டு, இது வரைக்கும் அவனுங்க பார்த்ததில்லை, எங்க இருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர், என்னென்ன லொக்கேஷன் அப்படின்னு பாக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். வாட் இஸ் இந்தியா அப்படின்னு டைப் பண்ண பதிவுகள் ஜாஸ்தின்னு கூகுளே ரிப்போர்ட் பண்ணுச்சு. இதுக்கு மேல இவனுங்களோட புகழை நம்ம பாடணும் தேவை கிடையாது. விஷயத்த பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இவர் சொன்ன விஷயம் அங்க பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. சரி ரைட்டு, இவர் உண்மையிலேயே பழைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்துட்டாரா? அதாவது இஸ்ரேல் காசா யுத்தம் அப்படின்னா அது 3ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது உண்மை. 3ஆம் நூற்றாண்டுல இருந்தா ஆரம்பிக்கணும். ஆனா காஷ்மீர் விவகாரம் எப்படி தள்ளி போனா கூட 100 வருஷத்தை தொடாதே. 1947க்கு அப்புறம் தானே வரிசையா பிரச்சனைகள், சச்சரவு. அதுக்கு முன்னாடி கூட கிடையாதே. அப்ப நூற்றாண்டை கூட தொடாத ஒரு சப்ஜெக்ட், என்னைய கேட்டா 1/4 நூற்றாண்டு கூட தொடாத ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். காரணம் இது ஒரு பிரச்சனைடா, இதை தீக்க போறோம்னு கடந்த 12 வருஷமா தான் நம்ம இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நடுவுல ஒரு 5-6 வருஷம் சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எங்கிட்ட இருந்து 1500 அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப கவலைப்படலாம் தேவையில்ல. அவர் என்ன ஓட்டம் என்னங்கிறத அடுத்து சொல்லிட்டாரு. சப்ஜெக்ட்லேயே கூமுட்ட அப்புறம் இவரோட எண்ண ஓட்டம் என்னவா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போக முடியாது. அமெரிக்க அதிபர்ல இவர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கும் க்ளோஸ் ஆமா, பாகிஸ்தானுக்கும் க்ளோஸ் ஆமா, இது உங்க எல்லாருக்கும் தெரியுமாமா.
அப்ப இந்த விஷயத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நான் கம்பு சுத்துவேன் அப்படிங்கிற புத்திய அவர் காட்டிட்டாரு. காட்டட்டும் தாராளமா. அமெரிக்காவை என்னைக்குமே இந்தியா முழுசா நம்பாது. அப்ப இவர் மட்டும் விதிவிலக்கா வருவாரான்னு கேட்டா, வரப்போறது கிடையாது. இந்தியா அதனால தான் ரஃபேலோட வெர்ஷன் டீல முடிச்சுச்சு. இது ஏற்கனவே முடிக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெளிவான ஒரு விஷயம் தான். 3 மாசத்துக்கு முன்னாடி நம்மளே விரிவா பார்த்திருப்போம். பிரான்ஸோட ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. டீல் முடிஞ்சிருச்சு. ஃபைனலைஸ் ஆயிருச்சு. 63,000 கோடி அப்படின்னு சொல்லி விரிவா நம்மளே 3 மாசத்துக்கு முன்னாலேயே பார்த்தோம். அதனால இதற்கான ஒரு விஷயமா இது கிடையாது. ஆனா இதற்கான ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டா இந்திய அரசாங்கம் ரஃபேல் டீலை யூஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த டீல் எவ்வளோ ஃபைனலைஸ் ஆனாலும் சரி, எப்படி ஆஸ்திரேலியா கூட பிரான்ஸை கலட்டி விட்டு அமெரிக்கா பூந்துச்சோ, அதே மாதிரி உள்ள புகுந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில சூடம் ஏத்தாம சத்தியம் பண்ணாரு. ஏன்பா சூடம் ஏத்தல அப்படின்னு கேட்கக்கூடாது. காரணம் ஏத்துனதை நீ பாத்தியான்னு கேள்வி வரக்கூடாதுங்கிறக்காக அதை தூக்கி வீசிட்டோம். அவர்களை போய் கேட்டா சூடம் ஏத்தி சத்தியம் பண்ற பழக்கம் எங்க கிட்ட இல்லைம்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த ஆள் அப்படிங்கிறது நமக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் இப்பெல்லாம் பாகிஸ்தானோட க்ளோஸ், இந்தியாவோட க்ளோஸ்ன்னு 2 பக்கம் கம்பு சுத்தினா நாங்க ஒரே சைடு கம்பு சுத்துவோம் பாத்துக்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை இந்தியா இம்மீடியட்டா ராஜதந்திர வழியில கொடுத்துருச்சு. இனி அமெரிக்காவோட பார்வை அப்படிங்கிறது டோட்டலா மாறும். பைடனே சரண்டர் ஆனாரு ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் விவகாரத்துல. ட்ரம்ப் பைடனும் ட்ரம்ப்பும் ஒன்னா அப்படின்னு கேட்டா, பைடனுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்மளை மட்டும்தான் பிடிக்கும். அப்படி சூழ்நிலையை மாத்தி விட்டோம். அப்ப ட்ரம்ப்புக்கு 50-50ல இருக்கிறத சட்டுன்னு 90 ஏத்தி விட்டுறலாம். ஒன்றும் கவலையே கிடையாது. அதனால அமெரிக்கா எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறது ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இந்தியா ஸ்மெல் பண்ணி பதிலடியும் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது வீணா போன ஐநா தான். இந்த வீணா போன ஐநா கிட்ட யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நீ கண்டனம் கொடு, ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுன்னு எவன வீட்டு வாசல்ல போய் நிக்கல. இருந்தாலும் அவர்களும் ரிலீஸ் பண்ணார்கள். இதுல மெயின் என்ன அப்படின்னா, எப்படி அமெரிக்க ஊடகங்கள் இந்த லண்டனை சேர்ந்த வீணா போனவன் எல்லா பயிலும் கன்மேன் ஓப்பன் ஃபயர் அப்படின்னு தக்கூரித்தனமா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அந்த தக்கூரியலுக்கு கொஞ்சமும் சலைச்சவன் இல்லை நான் அப்படிங்கிற மாதிரிதான் ஐநாவோட அறிக்கை. காரணம் என்னன்னா, அதுல பாகிஸ்தான் ஸ்பான்சர் டெரரிசம்னு இல்லை. சரி, அது கூட ரைட்டு. ஆனா லஷ்கர்-இ தொய்பா இருக்கணும் இல்ல, லஷ்கர்-இ தொய்பா துணை அமைப்பு பேர் இருந்திருக்கணும் இல்ல, ஏன்டா அப்படின்னு கேட்டோம்னா, அவன் சொல்ற காரணம் நமக்கு தேவையில்லை. அவன் கிளைம் பண்ணா திருப்பி பேக் அடிச்சா இதெல்லாம் தேவையே இல்லை. அவன் தீவிரவாத இயக்கம் சொல்றதெல்லாம் நம்பி நீ பேசுவ அப்படின்னா நீயே தேவையில்லை அப்படிங்கிறதுதான் இந்தியர்களோட நிலைப்பாடு. அவன் பேக் அடிச்சதுக்கு ஐநால இந்த மாதிரி லஷ்கர்-இ தொய்பா பேர் வராம இருக்கிறதுக்கு காரணம் நிரந்தர வீட்டோ அதிகாரத்தோட இன்னொரு திருட்டு நரி உட்கார்ந்துருக்குல, சீனா பார்த்த வேலை தான். இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் மாறினதுக்கு அன்னை அமெரிக்கா ரோல் இல்லை, சீனாவோட ரோல் தான். ஆனால் இந்த 2 ரோலும் குப்பைங்க தான். காரணம் என்ன அப்படின்னா, பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் முழு ஆதரவு இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்லிருச்சு. முழு ஆதரவு இருக்கு அப்படின்னு பிரான்ஸ் சொல்லிருச்சு. அமெரிக்கா யூ-டர்ன் போட்டு வேற வழியே இல்லாம இந்தியா பக்கம் வந்து நின்றுதான் ஆகணும். சீனா ஆட்டோமேட்டிக்கா ஆயுதங்களை அனுப்பலாம். அந்த ஆயுதங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டும் பின்னாலேயே வரும். அதுக்கு தயாரா இருந்தா சீனா தாராளமா ஆயுதம் அனுப்பலாம். நமக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சீனா ஆயுதங்களை இங்கேயே வேட்டையாடி பழகிட்டோம்னா அடுத்து சீனாவை நோக்கி முன்னேறி போகும்போது இன்னும் சுலபமாயிரும். அதனால பாகிஸ்தானை நோக்கி இந்தியா போற வேகம் அப்படிங்கிறது அசுர வேகம். இதுக்கு நடுவுல சின்ன சின்ன இடைஞ்சல்களை நாங்க காட்டுவோங்கிற சிக்னலை தான் அமெரிக்காவும் காட்டியிருக்கு, சீனாவும் காட்டியிருக்கு. அந்த சின்ன சிக்னலுக்கு பெரிய சிக்னலா ட்ரிகர் பண்ணி விட்டுருவோங்கிறத பதிலுக்கு டெல்லியும் காட்டியிருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. இதுல இந்த பயலுக 2 பேருமே ஏறக்குறைய அதிர்ச்சி தான். நன்றி, வணக்கம்.